Hello guys, welcome to Kabaddi Insider, the destination for all Kabaddi updates. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ கபடி ஆக்ஷன் முடிவுக்கு வந்துருச்சுன்னு. நம்ம சேனலில் ஒவ்வொரு டீமுக்கும் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா டீம்ஸும் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கபடிக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வெட்னஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டே கம்பல்சரி வீடியோஸ் இருக்கும். அண்ட் அது இல்லாமல் வேறு என்ன நியூஸ் கிடைச்சாலும், வேறு அப்டேட் கிடைச்சாலும் உடனே அதை வந்துட்டு உங்களுக்கு கொண்டு வர்றதுக்காக அது டேஸ்லாம் பார்க்க மாட்டோம். ஃப்ரைடே, வெட்னஸ்டேன்னு கன்ஃபார்ம் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு என்ன அப்டேட் வருதோ அன்றைக்கி கண்டிப்பாக ஒரு வீடியோ இருக்கும். ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் மை அப்டேட்ஸ் கண்டினியூஸ்லி கைஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் யூம்பா டீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட ஸ்வாட் அனாலிசிஸ், அவங்க பிளேயர்ஸ் யாரெலாம் இருக்காங்க, என்ஐபி யாரை சைன் பண்ணியிருக்காங்க, அவங்க ஸ்குவாடோட பேலன்ஸ் எப்படி இருக்குன்றதை இன்றைக்கி வீடியோ நம்ம செக் பண்ண போகிறோம். இவங்களோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு பிளேயர்ஸ் நிறைய பேரை சைன் பண்ணியிருக்காங்க யூம்பா டீமில். அவரை எந்த டீம்லேயுமே எத்தனை பேரை சைன் பண்ணல யூம்பா தவிர. ஸோ நம்ம இந்த டீமில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸ்வாட் அனாலிசிஸ் என்னன்னு தெரியாதவங்க கொஞ்சம் மேலே பாருங்கள், ஐ பட்டனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதை செக் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்ல உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஏன்னா அதை நம்ம தமிழ் தலை ஸ்ட்ரீமை வச்சு சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பற்றி. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். யூம்பா டீமோட முக்கியமான ஸ்ட்ரென்த்தே இவங்களோட டிஃபென்ஸ் தான். இந்த டீமில் இந்தியன் கவர் டிஃபெண்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் காம்போ சுனில்குமார் அண்ட் பர்வேஷ் பெயின்ஸ்வால். இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ரைட் கார்னருக்கு ரிங்கு சிங் சர்மா இருக்கார். ரைட் கார்னருக்குன்னு பார்த்தோன்னா சோம்பீர் இருக்கார். இவர் லாஸ்ட் இயர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர். சுனில்குமார் அண்ட் பர்வேஷ் பெயின்ஸ்வாலை சுற்றி மற்ற 2 டிஃபெண்டர்ஸும் அழகாக மெயின்டைன் ஆகி ப்ளே பண்ணிப்பாங்க. சுனில்குமார் அதுக்கு ஃபுல் பொறுப்பு எடுத்துப்பார். ஏன்னா நான் அவரை முன்னாடியே பார்த்துருக்கோம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸில். அவரால் ஒரு மேட்சை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். மினிமல் அமௌண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ், பாசிட்டிவ் அமௌண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ். இது அவர்கிட்ட மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் ரைட் கவர் டிஃபென்ஸில். ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட் கவர் டிஃபெண்டர்ஸ் அவர் தான். இந்த 2 பேருக்கு சூப்பரான ஒரு பேக்கப் காம்போ இருக்குது. அதுதான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கோகுல கண்ணன் அண்ட் முகிலன். இவங்க காம்போவும் ஒரு மார்டன் பிரதர்ஸ் மாதிரியான காம்போ. 2 பேருமே வந்துட்டு ஒரே மாதிரி ஆடக்கூடிய பிளேயர்ஸ். இந்த 2 பிளேயர்ஸுமே லாஸ்ட் இயர் இருந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் காம்போவாக இருந்தாங்க யூம்பாக்கு. ஒரு என்வைபியாக சைன் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ண முடிஞ்சுது. ஆனால் இந்த வருஷம் அவங்கள ஓவர் கம் பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்காங்க மெயினில். அதுதான் சுனில் அண்ட் பர்வேஷ். பட் என்னப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக கோகுலகன் முகிலன் 2 பேருக்குமே சான்சஸ் கிடைக்கும் guys. இவங்க டீமோட ஹெட் கோச்சாக இருக்கிறவர் ஈரான் நாட்டை சேர்ந்த கோலம் ரிசா. இவர் வந்து லாஸ்ட் இயரே யூம்பாக்கு ஹெட் கோச்சாக தான் இருந்தார். பட் ஆனால் ஒரு சில டைம்ஸில் மிஸ் ஆகும் எல்லாருக்குமே, கொஞ்சம் அவருக்கு மிஸ் ஆகிடுச்சு. பட் இந்த சீசன் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மார்க் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு யங்ஸ்டர்ஸை ரொம்ப வச்சு ப்ளே பண்ணுற ஒரு கோச் இவர். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸை வச்சு மேட்ச் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அது லாஸ்ட் இயர்லேயே தெரிஞ்சது கைஸ். இந்த மாதிரி டிஃபென்ஸில் ஸ்ட்ராங்காக நிற்கிற யூம்பா டீமுக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7 out of 10 கைஸ். இப்போ இவங்க வீக்னஸை பார்க்கலாம். வீக்னஸ் வந்துட்டு இவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் ரைடிங்கில் தான் லே ஆகுது. இவங்க டீமில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ராங் ரைடர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் அமீர் முகமது ஜாஃபர் தனிஷ், சென்டராக இருக்கிறது மஞ்சித் அண்ட் லாஸ்ட்டாக இருக்குது சிவம். இவங்க 3 பேருமே சடன் ரைடர்ஸ் தான். பட் லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர் தனிஷ் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. சிவம் கிட்ட அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதே மாதிரி மஞ்சித் வந்துட்டும் அவ்வளோ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்கிறதா கண்டிப்பாக இல்லை. பாட்னா பைரட்ஸ்க்கு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரா, ஓகே அக்செப்டட், அவ்வளோதான் சொல்லலாம். இப்போ இவங்க பேக்கப் ஃபார் ரைடர்ஸ்னு பார்த்தோன்னா சதீஷ் கண்ணன் இருக்கார். லாஸ்ட் இயர் தமிழ் தலைவாஸ்க்கு ப்ளே பண்ண ரைடர். பட் அவருக்கு இன்னும் நிறைய சான்சஸ் தேவைப்படுது. கண்டிப்பாக இங்கே கிடைக்கும் அவருக்கு. இது அவர் சான்ஸ் ப்ரூவ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டாக இருக்கிறது அஜித் சௌஹான். இவர் ஒரு மகாராஷ்டிரா பிளேயர். ஒரு நல்ல டாலான லெஃப்ட் ரைடர் இவர். இப்போ ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் கம்ப்ளீட் ஆன சீனியர் நேஷனல்ஸ், அதாவது சீனியர் ஸ்டேட் நேஷனல்ஸில் இவர் விளையாட டீம் தான் ஜெயிச்சுது. இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஆனால் அந்த மகாராஷ்டிரா டீமில் அவங்களாம் ஜெயிக்கல. ஒரு மாதிரி யங்ஸ்டர்ஸாக இருந்த டீம், ஆனால் இவங்களோட அஜித் சௌஹான் டீம் தான் ஜெயிச்சுது. அடுத்ததாக பார்க்கப்பட்ட பிளேயர் நம்ம ஸ்டூவர்ட் சிங். இவர் வந்து தமிழ்நாடை சேர்ந்த ஒரு ரைடர். இவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிசிக் இருக்கிற ஒரு ரைடர். இவர் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் யோகா கபடி சீரீஸில். இந்த பையனோட டேலண்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த நேரத்துலையுமே ஒரு பவர்ஃபுல்லான டேஷ் ஆனாலும் சரி, ஒரு ஜம்ப் ஆனாலும் சரி, எல்லாமே பண்ணக்கூடிய ஸ்கில்ஃபுல் ரைடர் தான் இந்த ஸ்டூவர்ட் சிங். இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் பல பேருக்கு தெரியவும் வாய்ப்பு இருக்குது. 4வதாக பார்க்க போகிறது எம் தனுஷேகர். இவர் ஒரு லெஃப்ட் ரைடர், ஒரு பவர்ஃபுல் அண்ட் டேலண்டட் ரைடர் ஃப்ரம் யோகா கபடி சீரீஸ்னு சொல்லலாம். நல்லா ப்ளே பண்ணுற பிளேயரில் இவர் ஒருத்தர். நம்ம யுவா கபடி சீரிஸ் வந்துட்டு சாம்பியன்ஷிப் படித்தப்போ இந்த பையன் ஒரு முக்கியமான ரீசனாக இருந்திருக்கான். ஏன்னா வந்துட்டு லெஃப்ட் சைடில் ரைட் பண்ணுற பிளேயர்ஸ் இருக்கிறாங்க ஓகே, பட் ஆனால் அந்த இடத்துல இருந்து புஷ் பண்ணிவிட்டு பக்காவாக ப்ளே பண்ணுற பிளேயர் வேணும். நமக்கு டிஃபெண்டர்ஸை தூக்கி போட்டு வர பிளேயர்ஸ் வேணும்னா அதுக்கு இவர் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். இப்போ டீமோட இன்கன்சிஸ்டன்சி பிளேயர்ஸ்னு பார்த்தா மஞ்சித் அண்ட் சிவம்னு சொல்லுவேன். ஏன்னா 2 பேருமே லாஸ்ட் இயர்லேருந்து ப்ரோ கபடியில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்க பிளேயர்ஸ். இதில் இவங்க 2 பேருக்குமே இந்த டைமில் ஒரு மெயின் பிளேயர்ஸாக ஆட சான்ஸ் கிடைக்கும்.
ஆனாலும் இவங்க ப்ரூவ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா தெரியாது. இவங்கள ஓவர் கம் பண்ணி மேபி அஜித் சௌஹான் ஆர் சதீஷ் கண்ணன் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேருமே கூட மெயின் 7 இனிஷியலாகவே மேட்சஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 90% சான்சஸ் இருக்குது. இதுதான் யூஎம்பா டீமோட கரண்ட்டான பிளேயர்ஸ்க்கான ஒரு ரிவ்யூ. இவங்க டீமில் இருக்கக்கூடிய இன்ஜுரி ப்ரான் பிளேயர்ஸில் முக்கியமான ஒருத்தர் ஜஃபர் தனிஷ். இந்த ஜஃபர் தனிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயரு, ரைட் சைடு ரைடரு, ஸ்விஃப்டாக இருப்பார், இரான் பிளேயர் எல்லாம் ஓகே. பட் ஆனால் இன்ஜுரிக்கு இவருக்கும் கொஞ்சம் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இவங்களோட மெயின் ரைடரான ஜாஃபர் தனிஷ்க்கு இன்ஜுரி ஆகலைன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பெக்டாக இருப்பார் அவர். யூஎம்பா டீமோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் ரைடிங் காரணமாக இவங்களுக்கு நான் இப்போ ப்ரிஃபர்டாக கொடுக்க போகிற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6 அவுட் ஆஃப் 10 கைஸ். இந்த யூஎம்பா டீமில் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் நம்ம நியூ யங் பிளேயர்ஸ்லேருந்து பார்க்கலாம். இவங்க 2 பேருமே சன்னி அண்ட் தீபக் குண்டு லெஃப்ட் கவர் அண்ட் லெஃப்ட் கார்னர் பிளேயர்ஸ். ஆனால் வந்து ஒரு அன்லக்கியாக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே எனக்கு எந்த வீடியோ கிளிப்புமே கிடைக்கல கைஸ். பட் ஆனால் 2 பேரும் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வச்சுருந்துருக்கணும். அதனால தான் யூஎம்பா டீமில் எடுத்திருக்காங்க இவங்கள. இப்போ நீங்கள் பார்க்குற பிளேயரோட பேர் அஜித் சௌஹான், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடர்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா ரைட் நவுன்னு சொல்லலாம். இவர் இப்போ ரீசெண்டாக நடந்த சீனியர் நேஷனல்ஸில் அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி அவரோட பூனே கிராமின் டீமுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கான கிளப்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பிளேயரோட பேர் லோகேஷ் கோசல்யா, ஒன் ஆஃப் த சூப்பர்ப் டிஃபெண்டர்ஸ் ஃப்ரம் யோ கபடி சீரிஸ். லெஃப்ட் கார்னர்னால் இந்த பிளேயர் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி டிஃபென்ஸ் பண்ணுவான் இந்த பையன். ஹைட்டு தான் கம்மி, ஆனால் பவர் பயங்கர அதிகம் இந்த பையனுக்கு. அதை நீங்களே பார்ப்பீங்க கிளிப்ஸில். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற பிளேயரோட பேர் அமீன் குர்பானி. இவர் ஒரு ஈரான் நாட்டை சேர்ந்த டிஃபெண்டரு, நல்ல ரைட் கார்னர் ஆடக்கூடிய பிளேயர் இவர் வந்து இந்த இயருக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக நம்ம தமிழ் தலைவாஸ்க்கே நம்ம வந்து பேக்கப்பாக எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். பட் ஆனால் நடக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமீர் ஹுசைன் பஸ்தாமியே திரும்ப எடுத்துட்டோம். ஸோ வந்து இவர் எடுக்கல, இவங்க டீம் எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்தது ஆக்ஷனில் எடுத்த ஒரு 3 பேர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சதீஷ் கண்ணன், எம் தனசேகர் அண்ட் ஸ்டுவர்ட் சிங். இவங்களை பற்றி நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அதனால் நம்ம இவங்களை இப்போ விட்டுட்டு லாஸ்ட்டாக இருக்கிற அடுத்த 3 பிளேயர்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ஆஷிஷ் குமார். இவர் ஒரு ரைட் கவர் டிஃபெண்டர் ஃப்ரம் ஹரியானா. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற பிளேயரோட பேர் சுபம் குமார். இவர் வந்து யூபிகேயில் விளையாடுந்த ரீசெண்டாக ஒரு டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் இருந்தது இவர்கிட்ட. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற பிளேயர் ஒரு ரைட் ரைடர். இவர் பேர் விஷால் சௌத்ரி. இவர் வந்து ராஜஸ்தானை சேர்ந்தவர். யுவாவில் ப்ளே பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி. இந்த டீமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அப்கமிங் டேலண்ட்ஸை க்ரோ பண்ணுறதுனால இவங்ககிட்ட எமர்ஜிங் பிளேயர்ஸ் கண்டிப்பாக உருவாகுவாங்கன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் ஒரு 7 அவுட் ஆஃப் 10 கைஸ். இப்போ இந்த யூம்பா டீமுக்கு இருக்க போகிற த்ரெட்ஸ்லாம் எந்த டீம்னு பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹரியானா ஸ்டீலர்ஸ், பெங்களூரு புல்ஸ், புனேரி பால்டான், டபாங் டெல்லி கேசி அண்ட் தமிழ் தலைவாஸ். இந்த டீம்ஸ்லாம் தான் இவங்களுக்கு டஃப் கொடுக்க போகிறாங்க. அகெயின் நான் சொல்கிறது, இந்த டீம் கிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் வந்து பக்காவாக இருக்கும் இந்த டீம்ஸ் எல்லாத்துலேயுமே. அந்த ரீசன்னால தான் இந்த டீம்ஸ்லாம் யூஎம்பாவுக்கு கன்ஃபார்ம் டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்கிறோம். இவங்ககிட்ட வந்து ரைடர்ஸ் இருக்காங்க, பட் ஆனால் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நியூ பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எப்படி யூட்டிலைஸ் பண்ணி அவங்களோட பெஸ்ட் எப்படி வெளியே கொண்டு வர போகிறாங்கன்றது தான் யூஎம்பாவுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது. ஸோ ஓவராலாக த்ரெட்ஸுக்கு இந்த டீமோட பிளேயர்ஸ் ஃபேட்டிக்யூன்றதை பார்த்தோன்னா அவங்க டீமுக்கு நிறைய பிளேயர்ஸ் சப்ஸ்டியூட்டாகவே இருக்காங்க. ஸோ பேக்கப்புக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்ஜரி பெர்மிஷன்ஸ்லாம் பெரிய பிளேயர்ஸ்க்கு யாருக்கும் ஆகலைன்னா இந்த டீமுக்கு த்ரெட்ஸ் பெருசாக இருக்காது. ஸோ இவங்களுக்கு நம்ம ஓவராலாக கொடுக்க போகிற த்ரெட்ஸுக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு 7 அவுட் ஆஃப் 10.
ஸோ இந்த யூம்பா டீமுக்கான ஓவரால் ரேட்டிங் நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதை வச்சு இவங்களோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, ரைடிங் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, அதை ப்ராவஸ் ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்ற மெயின்டைன் பாயிண்ட்டில் இவங்களோட ஓவரால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6.75 அவுட் ஆஃப் 10 தான் இருக்குது கைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் யூம்பாக்கு பெஸ்ட்டு ஸ்டார்டிங் 7ஆக இருக்கணும். ரைட் கார்னர்லேருந்து பார்த்தோன்னா ரிங்கு இருக்கார், அவரோட ஹின் ஹேண்ட் பொசிஷனுக்கு மஞ்சித். அப்படியே மேலே போனோன்னா நம்ம ரைட் கவர் ஆப்ஷனுக்கு சுனில்குமார் இருக்கார், லெஃப்ட் கவர் ஆப்ஷனுக்கு பர்வேஷ் பெயின்ஸ்வால், இன் சென்டர் ஜாஃபர் தானிஷ். அப்படியே வந்தோன்னா கீழே லெஃப்ட் கார்னருக்கு சோம்பேர் இருக்கார், லெஃப்ட் இன் பொசிஷனுக்கு சதீஷ் கண்ணன். இவங்களை கொண்டு போனாங்கன்னா இவங்களோட ஸ்டார்டிங் 7 ஒரு மாதிரி பக்காவான ஸ்டார்டிங் 7ஆக தெரியும். ஆல் பொசிஷன்ஸ் கவர்டான ஒரு ஸ்டார்டிங் 7க்கான டீம் இது கைஸ். உங்களோட திங்ஸ் எப்படி இருக்குது, ஐ மீன் உங்களோட ஐடியா எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. see you on another video. Bye guys.